வணக்கம். வாசுதேவன், சேர்மன், கூல்கி எக்கோ ரீசைக்ளிங் சொல்யூஷன், திருப்பூர். பிளாஸ்டிக் ஷட்டரிங் மிஷின்ஸ், அதாவது பிளாஸ்டிக் பாட்டில் உடைச்சி தூளாக்குற இயந்திரங்கள் நம்ம தயாரிக்கிறோம். நீங்க பார்க்கலாம், 1 HP, 2 HP மற்றும் 15 HP மிஷின் வந்து ரெடி டு டிஸ்பேட்ச் நம்ம வாடிக்கையாளர்களுக்கு டெலிவரி கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த இயந்திரங்கள் மற்ற இயந்திரங்கள்ல இருந்து எப்படி நம்மளது சிறப்பாக செயல்படுகிறது அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பிளாஸ்டிக் உடைக்கும் இயந்திரங்களை நிறைய பேர் தயார் பண்ணுவாங்க. அது எல்லா விதமான பிளாஸ்டிக் உடைக்கும், ஆனால் பெட் பாட்டில உடைக்காது. ஆனா பெட் பாட்டில உடைக்கக்கூடிய இயந்திரம் எல்லா பிளாஸ்டிக்கும் உடைக்கும். அப்போ பெட் பாட்டில உடைக்கக்கூடிய இயந்திரங்களை தான் நம்ம தயாரிக்கிறோம். அந்த இயந்திரங்கள் பெட் பாட்டில் மட்டும் இல்லாம HDP, LD, PVC, UPVC எல்லா மெட்டீரியலுமே உடைச்சி துகள்களாகும். இந்த தொழில் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு செக்யூர்டு தொழில். ஏன்னா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறப்போ அந்த தொழில் பாதுகாப்பானதா, அதுல முதலீடு செய்தா நம்ம வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறதா எல்லாரும் சிந்திப்போம். இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் காலங்காலமாக நடைபெற்று இருக்கக்கூடிய ஒரு தொழில். நீங்க பார்த்துருக்கலாம், பிளாஸ்டிக் எல்லாமே அப்படிங்கிறது பழைய இரும்பு கடையில கலெக்ட் பண்ணி அவங்க வியாபாரம் செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அப்போ வந்து வாங்குற பிளாஸ்டிக் விற்க முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனும் இல்ல, பிளாஸ்டிக் எல்லாம் வந்து பொறுத்த வரைக்கும் விற்க முடியாம கிடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையே இருந்தது. அப்ப தினசரி ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்கை கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. தெருக்கள்ல வந்து பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக்கை வாங்கிட்டு புதிய பாத்திரங்கள் வியாபாரம் பண்ணிடுறவங்களா நீங்க பார்த்துருக்கலாம். அவர்கள் எல்லாம் அந்த பிளாஸ்டிக்கை வாங்கிட்டு போயிட்டு விற்பனை செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அந்த வியாபாரத்தை ஒரு புதிய பரிமாணத்துல ஒரு அதிக லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலாக நாம வந்து ஒரு வடிவமைத்து இந்த பிளாஸ்டிக் பெட் பாட்டில் இது வரைக்கும் அப்படிங்கிறது எல்லாரும் கலெக்ட் பண்ணி அதை பேல் பண்ணி நார்த் இந்தியாவுக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க அனுப்பும் போது அவர்களுக்கு விலை குறைவாகவும் வேஸ்டேஜ் ஜாஸ்தியாகவும் போயிட்டு இருந்தது. ஒண்ணு விலை கம்மியா கொடுக்கறதுனால லாபம் கம்மியா இருந்தது. 1000 கிலோ அவங்க அந்த பேல் கொடுத்தாங்கன்னா 200 கிலோ தள்ளுபடி செஞ்சுட்டு இருந்தாங்க, அதாவது கழிவு. இந்த சூழ்நிலையெல்லாம் நம்ம ஆராய்ந்து அந்த லாபம் நமது மக்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த தொழில் செய்பவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணம் மற்றவர்களுக்கு சென்றுவிடக் கூடாது. இந்த தொழிலை செய்பவர்கள் எளிதாக அந்த லாபத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த பிளாஸ்டிக் உடைக்கும் தொழிலை நமது நிறுவனம் ஆரம்பித்தது. அப்போ இந்த பிளாஸ்டிக் பாட்டில் உடைக்கக்கூடிய இந்த இயந்திரங்களை நம்ம தயாரிக்கிறோம். மற்ற நிறுவனங்கள் எல்லாம் 5, 10, 15 ஹெவி மெஷின்ஸ் மட்டும் தான் தயாரிக்கிறாங்க. ஆனா நமது விஜிடெக்ஸ் நிறுவனம் 1 HP, 2 HP, 3 HP, 5 HP, 10 HP, 15 HP, 20, 25 இப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தனிநபர் மாதம் ஒரு 40,000 முதல் 50,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அளவுல சின்ன சின்ன இயந்திரங்களையும் தயாரித்து கொடுக்கிறோம். பெரிய இண்டஸ்ட்ரியில் அமைத்து பெரிய தொழிற்சாலை மூலம் மாதம் வந்து பல லட்சங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழிலாக இந்த இயந்திரங்கள் செயல்படும் வகையில் இந்த ஹெவி மிஷின்ஸ் நம்ம வந்து வடிவமைச்சிருக்கோம். இது ஒரு 15 HP மிஷின் பாத்தீங்க அப்படின்னா 1 மணி நேரத்திற்கு 180 கிலோ உடைக்கும். அப்போ உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் வியாபாரம் பண்றவங்க, பழைய இரும்பு கடைக்காரர்களை எல்லாமே நீங்க டைப் பண்ணி அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை எல்லாம் நீங்க வாங்கி முறையாக தரம் பிரித்து இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி நீங்க துகள்களாக மாற்றினால் நமது நிறுவனம் உங்கள் இடத்திற்கே வந்து நீங்கள் உடைச்சு வச்சிருக்கிற பிளாஸ்டிக் பாட்டில அன்றைய சந்தை மதிப்பில் நாம எடுத்துக்கிறோம். இப்ப இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் பெட் பாட்டிலுடைய விலை சற்று உயர்ந்திருக்கிறது. கிலோ வந்து 43 ரூபாய்க்கு நம்ம எடுக்கலாம். அப்போ சென்ற வாரம் வரை 40 ரூபாய்க்கு எடுத்துட்டு இருந்தோம். இந்த வாரம் 43 ரூபாய்க்கு விலை உயர்ந்திருக்கிறது. அப்போ அன்றைய சந்தை மதிப்பில் என்ன விலை இருக்குதோ அந்த விலையை நாங்கள் உங்களுக்கு கொடுத்து அந்த பொருட்களை இலவச பிக்கப், அந்த டெலிவரி சார்ஜ் நீங்க பே பண்ண வேண்டியது இல்லை. அப்போ இந்த மாதிரி நீங்க சின்ன இயந்திரங்களை போட்டு உடைக்கிறப்போ
இதெல்லாம் வந்து ஆஸ்பா ஒரு கம்மி, ஒரு ஹெச்பி அப்படின்னு சொன்னா இதுல வந்து பெட் பாட்டில் மட்டும்தான் உடைக்க முடியும். மற்ற ஹெவியான அந்த சிபிவிசி, யூபிவிசி, பிவிசி இதெல்லாம் போட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த லோடு பத்தாது. அதாவது ஹெச்பி பவர் கம்மியா இருக்கிறதுனால அது உடைக்கிறது கொஞ்சம் சிரமப்படும். அப்படி நீங்க வந்து எல்லா பிவிசியும் உடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா நீங்க 5, 10, 15 இந்த மாதிரி பெரிய இயந்திரங்களை போட்டு நீங்க இந்த தொழிலை ஆரம்பித்தால் அனைத்து விதமான பிளாஸ்டிக்கும் இந்த இயந்திரங்களை நீங்க ஃபீட் பண்ணா அரைக்கலாம். அப்போ இந்த இயந்திரங்களை நீங்க நிறுவி இந்த தொழில் செய்யணும் அப்படின்னு சொன்னால் இது ஒரு பாதுகாப்பான தொழிலாக நமது கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் உங்களுக்கு கொடுக்குது. இதற்கு தேவையான இயந்திரங்களை நம்ம தயாரிச்சு கொடுக்கிறோம். இந்த இயந்திரத்தின் மூலம் தயாரிக்கப்படும் அந்த உற்பத்தி பொருளை நமது நிறுவனமே பைபேக் வாங்கிக்குது. இந்த தொழிலை நீங்க ஆரம்பிக்கணும், உங்களுக்கு அரசு மானியத்துடன் கூடிய வங்கி கடனை பெறுவதற்கு உண்டான உதவிகளை செய்கிறது. இல்ல எங்களுக்கு இஎம்ஐல வேணும் அப்படின்னு சொன்னால் நமது நிறுவனமே நீங்க 50% பணம் கட்டினா போதும், 50% வந்து 12 சுலப தவணைகளில் நம்ம வந்து பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இஎம்ஐல கொடுக்கிறோம். இப்படி இந்த வியாபாரத்தை ஒரு 10 ஆண்டு கால ஒப்பந்த அடிப்படையில் நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செய்து கொடுக்கிறோம். அப்போ உங்களுக்கு பின்புலமாக இருந்து இந்த தொழிலை பற்றிய விழிப்புணர்வை உங்களுக்கு ஏற்படுத்தி உங்களுக்கு தேவையான பயிற்சிகளை அளித்து முறையான வழிகாட்டுதலை செய்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் நஷ்டமடையாத வகையில் இந்த தொழிலை நம்ம வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறோம். அப்போ இயந்திரங்கள் செயல்பாடுகள் மட்டுமல்லாது அதற்கு பிறகு நீங்கள் தயாரித்த பொருளை முறையாக பைபேக் எடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உரிய தொகையை நம்ம சந்தை மதிப்புல கொடுக்கிறது அப்படிங்கிறது வந்து வேற யாருமே இதுவரை செய்யாத ஒரு விஷயம். அப்ப இந்த தொழிலை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 2 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டு ஒரு தொழிலை செய்யணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த தொழிலை செய்ய முடியும். அப்ப 2 லட்சம் ரூபாய் குறைந்தபட்ச முதலீடு போட்டு இந்த ஒரு ஹெச்பி மெஷினை நீங்க வாங்கி இந்த தொழிலை ஆரம்பித்தால் வாரம் ஒரு 10,000 ரூபாய் உங்களால் எளிதாக சம்பாதிக்க முடியும். அப்ப மாசம் ஒரு 40,000 ரூபாய் குறைந்தபட்சம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பு. அப்போ ஒரு 2 லட்சம் ரூபாய் முதலீடு செய்து இன்று 40,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் இருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல. இந்த மாதிரி தொழில்களை முறையாக வழிகாட்டுதலின்படி நாங்கள் வழிநடத்துவதால் மட்டுமே அது சாத்தியம். ஏன்னா ஒரு உற்பத்தி செய்த பொருளை விற்பனை செய்வது என்பது இன்றைய காலகட்டத்தில் மிகவும் ஒரு சிரமமான ஒரு விஷயம், சேலஞ்சபிளான ஒரு ஜாப் அப்படிங்கிறது மார்க்கெட் பண்றது. ஆனால் நமது கூல்கி எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் பல்வேறு பெரிய நிறுவனங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்வதால் அவர்கள் மாதம் வந்து 800 டன் 2000 டன் நம்மகிட்ட கேட்கிறாங்க. தமிழகத்தில் உள்ள ஒரு முக்கியமான 3 மில் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வாரம் அப்படிங்கறது உங்களால முடிஞ்ச அளவுக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு சப்ளை பண்ணுங்க அப்படின்றது கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த தொழிலை செய்கிறோம். இது தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டத்திலும் கிராமத்திலும் நகரத்திலும் வைத்து இந்த தொழிலை விரிவுபடுத்துகிறோம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே நிறைய பேர் நம்மளை அப்ரோச் பண்ணி எனக்கும் இந்த தொழில் வாய்ப்பை உருவாக்கி கொடுங்கள் அப்படின்னு செய்யறாங்க. இப்ப இதெல்லாம் நம்ம இந்த அளவுக்கு சிறப்பாக செய்வதற்கு காரணம் நமது குழுமம் 32 ஆண்டுகளாக தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பல்வேறு முறையிலான வியாபாரத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த கம்பெனியினுடைய அனுபவம் ஒரு 32 ஆண்டுகள் 32 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற இந்த நிறுவனம் உங்களுக்கு ஒரு முன்னோடியாக வழிகாட்டியாக இருந்து இந்த பிளாஸ்டிக் பெட்பாட்டில் உடைக்கக்கூடிய இந்த தொழிலை உங்களுக்கு ஆரம்பித்து கொடுப்பது மட்டுமல்லாமல் உடனிருந்து உதவி செய்து உங்களுக்கு தேவையான அந்த ரா மெட்டீரியலையும் நாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கிறோம். அப்போ உங்கள் பகுதியில் இந்த பாட்டில் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அதற்கு தேவையான பாட்டிலையும் நம்மளே ரெடி பண்ணி கொடுக்கலாம். இப்படி ஒரு தொழிலில் உள்ள அனைத்து சிரமங்களையும் கண்டறிந்து சிரமம் இல்லாமல் நீங்கள் தொழில் செய்வதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து கடந்த 6 மாதமாக சிறப்பாக இந்த தொழிலை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த தொழிலை நீங்க ஆரம்பிக்கணும்னு சொன்னால் நேரில் வந்து எங்களை சந்தித்து இந்த இயந்திரங்களின் செயல்பாடுகளை பற்றி கேட்டறிந்து இந்த தொழிலை நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நிச்சயமா இது ஒரு வெற்றி தொழில், தோல்வியே வராத தொழில், தோல்வி அடைய வாய்ப்பே இல்லாத தொழில். அதனால எங்களோட இணைஞ்சு இந்த பிளாஸ்டிக் பெட் பாட்டில் ஷட்டரிங் தொழில நீங்க ஜாயின் பண்ணா எதிர்காலத்தில் இந்த மண்ணை பாதுகாக்கும் ஒரு மாபெரும் சேவையை செய்ய நீங்களும் உதவி செய்வீர்கள். அதனால இந்த ப்ராஜெக்டை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் எதிர்கால சந்ததியினருக்கு பிளாஸ்டிக்கை கையாளுவது எப்படி என்பதை பற்றியும் பிளாஸ்டிக்கை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் மூலம் இந்த மண் மாசுபடுவதை தடுக்க முடியும் என்பதை பற்றியும் உங்களால் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும். பணம் சம்பாதிக்க எத்தனையோ வழிகள் இருந்தாலும் மறுசுழற்சியின் மூலம் எதிர்காலத்தில்
அதிக அளவில் லாபத்தை ஈட்ட முடியும் என்பதற்கு இந்த தொழிலே ஒரு சாட்சி. நேரில் வந்து சந்தியுங்கள். நன்றி, வணக்கம்.